அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் ஆதித்யா. நம்ம இந்த ஆடி மாதத்தில் உள்ள விசேஷங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வரோம். அதில் ஆடி 13ஆம் தேதி ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை குரு பூர்ணிமா வருது. இந்த குரு பூர்ணிமான்னா என்ன? குருவை நாம் சந்தித்து ஒரு ஆசி பெறக்கூடிய நாள், அதுதான் குரு பூர்ணிமா. ஸோ யாரெல்லாம் நமக்கு குருவாக இருக்காங்களோ அவங்கள சந்தித்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். ஏன்னா குருவுடைய ஸ்பரிசம் பக்கத்தில் அப்படி குரு தொட்டார்னாலே போதும், எல்லா விதமான ஒரு ஜாதக தோஷங்களும் நிவர்த்தியாகி ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்கும். ஏன்னா ராமனுக்கு விஸ்வாமித்திரர் குருவாக இருந்து அவரை கையை பிடிச்சி வழி நடத்தினார். அதனால தான் பெரிய சக்ஸஸை பண்ணார். அவர் எல்லா சோதனைகளையும் கடக்கக்கூடிய அமைப்பை அந்த ராமருக்கு அந்த குருவினுடைய ஸ்பரிசம் அருகாமை தந்தது. அந்த மாதிரி அந்த குருவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், ஜாதகத்தில் உங்களுக்கு குருவால் தோஷங்கள் இருந்தால் கூட அந்த குரு பூர்ணிமா அன்னைக்கு உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற குருவை போய் சந்தித்து ஒரு ஆசீர்வாதம் பெறுங்கள். யார் எனக்கு குருவாக இருப்பார், எனக்கு யாருமே குரு இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் நலன் மேல் யார் அதிக அக்கறை கொண்டுள்ளார்களோ, உங்களை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போகிறாரோ, உங்களை யார் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரோ அவரெல்லாம் நீங்கள் குருவாக ஏற்றுக்கலாம். ஸோ அவருக்கு போயிட்டு ரொம்ப அருகாமையில் இருந்தார்னா அவரை பார்த்து ஒரு ஆசீர்வாதம், ஒரு சின்ன பழம் வாங்கி கொடுத்து அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெறுங்கள். குருவினுடைய ஸ்பரிசம், குருவினுடைய வார்த்தை, குருவினுடைய ஆசீர்வாதம் கோடி தோஷங்களை போக்கும். ஆகவே குரு பூர்ணிமா அன்னைக்கு உங்கள் குருவை தேடுங்க, குருவை தேடி போய் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அப்படி யாரும் நான் எனக்கு பெரிய குருலாம் இல்லை, உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் உங்கள் மேலே அன்பாக இருந்தார்னா அவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்குங்க. ரொம்ப அதி அற்புதமான பரிகாரம் இந்த குரு பூர்ணிமாவில் குருவை சந்திக்கிறது. ஸோ எல்லாரும் உங்களுடைய குருவை தேடி சென்று குரு பூர்ணிமாவில் ஆசீர்வாதம் பெறுங்கள். எல்லா விதமான தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்க்கையை பெறுங்கள். வாழ்க வளமுடன்.